2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச முன்னாடி ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பொடியா நறுக்கின தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள் மிளகாய் தூளை நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்தளவுக்கு வதங்க முன்னாடி 3 பெருசு கத்திரிக்காயை நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அரைவேக்காடு அளவு வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி கருவாடை நான் க்ளீன் பண்ணி கழுவி, நான் இன்னைக்கு கூலி கருவாடு எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி கழுவி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததையும் புளி சேர்த்துக்கலாம். புளி நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துட்டு அதில் ஒரு கொதி வந்ததையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம